அது மட்டுமல்ல, குப்பியோடு சாராயம் கொண்டு வையடா, குப்பியோடு சாராயம் கொண்டு வையடா, கோடைகளை கொண்டு வையடா, இளவதிடை கருப்பு கட்டி கொண்டு வையடா, இளவதிடை கருப்பு கட்டி கொண்டு வையடா, என்பதிடை மீனாக்கே கொண்டு வையடா, பச்சரிசி சர்க்கரையை கண்டு வையடா, பச்சரிசி சர்க்கரையை கண்டு வையடா, பரச்சர கோயில நீர் கொண்டு வையடா, ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தி, ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தி, இன்பமுடன் மாடியாடு ஏழு கனியா, ஆறு பிறவி பிறந்த சுடலை மாடனை, ஆறு பிறவி பிறந்த சுடலை மாடனை, ஆதரித்து வாடியாடு ஆண்டி கனியா, கையிலாசனில் பிறந்தோம், கையிலாசனில் பிறந்தோம், புறத்தை சுட்ட சுட காட்டில் பிறந்தோம், அப்பிரமநாதலை ஓட்டில் பிறந்தோம், அப்பிரமநாதலை ஓட்டில் பிறந்தோம், அரணதிரு தொடையில் வந்து பிறந்தோம், பஞ்சவர்க்க 5 மூர்த்தியாக பிறந்தோம், பஞ்சவர்க்கு 5 மூர்த்தியாக பிறந்தோம், பாரதக்கு நெல்வியிலே இப்போ பிறந்தோம், 21 வாழையிலே எண்ணிய போட்டார், 21 வாழையிலே எண்ணிய போட்டார், ஒரு லெக்கி 3 பழம் தன்னை வைத்தார், ஒன்று பள்ளந்துவைய ரத்தம் விட்டார், ஒன்று பள்ளந்துவைய ரத்தம் விட்டார், ஒன்னமே சுடலை மாடல் கண்டு மகிழ கண்ணியர்கள் இட்ட புவடையும் முகந்து, இட்ட புவடையும் முகந்து, கைலாசபுரமதியிலே பூஜையும் உண்டு, சலியாமல் பூஜையுண்டு சுடலை மாட தர்மபூமி நோக்கி நடந்தார், அதாவது கல்லு இருக்குதா, கல்லு கல்லா, ஆமா அடிச்சு போட்டிருக்கோம் சாமி, என்னது அடிச்சு போட்டிருக்கோம், என்னது கல்லு, கல்லிலடா கல்லு, குடிக்கிற கல்லா, ஆமா உண்டு உண்டு, அந்த கல்லு கொண்டு வை, மழை பெய்திருக்கு, நுர ஓடி இருக்கும், அது மட்டுமல்ல சாராயம் வேணும், வடிச்சுட்டே இருக்கு, 70 அடை கருப்பு கட்டியும் 80 அடை வெண்ணாக்கு, சரி 7 புண்ணாக்கும் கருப்பட்டியும் சேர்த்து இடிச்சு கொண்டு வை, வைக்கிற சாமி, அந்த 7 புண்ணாக்கும் கருப்பட்டி வச்சுதான் நீங்க வருவீன்னு சொன்னாங்க, ஆமா வைக்கிறோம் ஐயா, அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுருட்டு வேணும், நல்லா சுருட்டி வச்சிருக்கோம், என்னத்த என்ன சுருட்டி வைக்கணும்னு கேட்டீங்க, சுருட்டு சுருட்டு மக்கள் மார்க் கம்பெனி, அந்த வச்சிருக்கோம் வச்சிட்டல்ல, என் தாயாகி பிரம்மசக்தி அம்மைக்கு 7 பிறவிகள் உண்டு, எனக்கு 6 பிறவிகள் உண்டு, 6 பிறவி சொல்றேன் கேட்டுக்க, சொல்லுங்க சுவாமி, ஒன்னுமே கைலாசத்தில் ஒரு பிறவி, முப்புறத்தை சுட்ட சுட காட்டிலே ஒரு பிறவி, 2 அற்பிரமனார்த்தலை ஓட்டிலே ஒரு பிறவி, 3 அரணார்த்திரு தொடையிலே ஒரு பிறவி, 4 கையின் மூர்த்தியாக ஒரு பிறவி, இப்பொழுது பாரதக்கன் வேள்வியிலேயே ஒரு பிறவி, உங்களுக்கு 6 பிறவி சொல்லிட்டீங்க, ஆமா உங்க அம்மாவுக்கு 7 பிறவின்னு சொன்னீர்களே, அம்மாவுக்கு 7 பிறவி, இன்னொரு பிறவி என்ன பிறவி, அதாவது 6 பிறவிகள் என்னோடு சேர்த்து, சரி ஒரே ஒரு பிறவி மட்டும் பலவேசக்கார சுவாமியின் அக்காளாக சண்டமுண்டன் தலையை அறுப்பதற்காக ஒரு பிறவி, சரி ஆகட்டும் ஐயா.